பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளிலும் ஒரு புதிய நாளை காணும்படி உதவி செய்த தேவனுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்கள் புஸ்தகம் 128 அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த கால வேளையில தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய், பொதுவாக மனுஷருக்கு பயப்படுகிற, சட்டத்துக்கு பயப்படுகிற, அதிகாரத்துக்கு பயப்படுகிற ஜனமாய் தான் நாம் காணப்படுகிறோம். ஏனெனில் தேவன் சிறு தவறு உடனே அடிக்கிறது இல்லை. பொறுத்து கொண்டு இவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று பொறுத்து கொண்டு இருப்பதால் பல தெய்வ பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் என்பது குறைந்து அற்று போகிறதை நாம் காண முடிகிறது. ஆனால் ஒரு தெய்வ பிள்ளை தெய்வ பயத்தோடு இருந்தால், மனிதர்கள் பார்த்தார்களோ இல்லையோ, உறவுகள், பெற்றோர் அல்லது அதிகாரிகள் அதிகாரங்கள் கண்டதோ இல்லையோ, தேவன் என்னை காண்கிறார் என்கிற ஒரு உறுதியோடு, அந்த நம்பிக்கையோடு நீதியாய், நேர்த்தியாய், செம்மையாய் நடந்து கொள்ளுவார்கள். இந்த காலை வேளையில தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தெய்வ கிருபையை தந்தாரான நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறபடி அவன் பாக்கியவான். தேவனே ஒருவனை குறித்து பாக்கியம் என்று மனிதர்கள் அநேகர் சொல்வார்கள். அல்லேலூயா, ஆமென். ஒரு ஆசீர்வாதம் வரும்போது, ஒரு உயர்வு வரும்போது, நன்மை வரும்போது, ஐயோ அவனுக்கு என்ன. ஆனால் தேவன் ஒருவனை பார்த்து அவன் பாக்கியவான் என்றால் அவனுடைய ஆஸ்தியோ, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், சுகம், பிள்ளைகளுடைய காரியங்கள் சகலதும் நன்மைக்கு ஏதுவாய், பாக்கியவானத்துக்கு ஏதுவாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பாதத்தில் விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தால், வேதத்தில் உம்முடைய பயப்படும் பயத்தால் என் உடல் சிலிர்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பயம் நமக்குள் இருந்தால் நீதியை நடப்பித்து நேர்த்தியாய், நீதியாய், நம்முடைய வாழ்க்கையோட அது ஏதுவாயிருக்கு. இந்த கால வேளையிலும் கூட நாம் இணைந்து இந்த காலவெளி அப்பா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு கிருபையை, பரிசுத்தரே என்று அழைக்கத்தக்கதான ஒரு தெய்வ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக என்று இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒருமித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆமேன் என்று அழைக்கப்படுகிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ளவர், இந்த கால வேளைக்காக நன்றி. ஆண்டவர் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஒரு தெய்வ பயம் உள்ளவர்களாய், உமக்கு பயப்படுகிற பயம் எல்லா நேரங்களிலும் சத்தியத்தை விட்டு விலகாதபடிக்கு தெய்வ பயத்தோடு தன் ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓட ஆரம்பிக்கும் போதே அந்த தெய்வ பிள்ளையை நீ பாக்கியவானாய் மாற்றி விடுகிறே. அவன் செய்கிறது வாய்க்கத்தக்கதாய், அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறீர். இந்த நாட்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாய், என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்கிற அந்த உணர்வோடு தன் ஓட்டத்தை, கடமையை, பொறுப்புகளை நேர்த்தியாய் செய்ய கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாயிருப்போம், பாக்கியவான்களாய் மாறுவோம். God bless you. Praise the Lord.